Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மசிட்டா. வெல்கம் டு மை சேனல் மசிட்டாஸ் மேக்கப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ரோஸ் வாட்டரோட யூசஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோஸ் வாட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ரோஸ் வாட்டரில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் நிறையா இருக்குது. ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னில் இருக்க பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் ஆர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ரோஸ் வாட்டர் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இல்லைனா நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ரோஸ் வாட்டரை இது மாதிரி வந்து உங்களோட ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து டோனரே யூஸ் பண்ண வேணாம், இதுவே வந்து உங்களோட ஃபேஸை வந்து நல்லா டோன் பண்ணிவிடும். அண்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் நிறையா இருந்தது அப்படின்னா வந்து அது கொஞ்சம் டைட்டன் பண்ண இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸையும் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் பண்ணும். அண்ட் உங்கள்கிட்ட வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேக்கப் முடித்த உடனே கொஞ்சம் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேக்கியான ஃபினிஷ் வந்து இருக்காது, ஒரு டியூயி அண்ட் லோயி ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அண்ட் உங்களோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ரோஸ் வாட்டரையும் கிளிசரனையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கால்பில் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி 30 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெகுலர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் அண்ட் பஃபி ஐஸ் இருந்தது அப்படின்னா வந்து அதையும் வந்து ரெடியூஸ் பண்ண ரோஸ் வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேட் இல்லை காட்டன் பாலில் கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டரை வந்து ஊற்றிட்டு அதை வந்து உங்களோட ஐ ஏரியாவில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஐயோட பஃபினஸை வந்து நல்லா குறைக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மஸ்காரா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் மஸ்காரா வந்து ட்ரைடாக இருக்காது. அண்ட் அந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டில் வாங்கின ரோஸ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்டு நீங்கள் வந்து ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கட்ஸ் அண்ட் பர்ன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை வச்சு சரி பண்ணிடலாம். ஸோ ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க அப்படின்னா வந்து அது வந்து அதில் நிறைய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து எதுவும் செப்டிக் ஆகாது, உங்களோட பர்ன்ஸு அப்புறம் வந்து கட்ஸ் எல்லாமே ஈஸியாக க்யூர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களோட மேக்கப் ரிமூவருக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கோகோனட் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா மேக்கப் ரிமூவ் பண்ணும். அண்டு நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை வந்து உங்களோட எல்லா ஃபேஸ் பேக்ஸ் அப்புறம் அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஹேர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்களோட ஹேர் பாத்தில் ஃபைனல் ரின்ஸில் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் பாத் பண்ணும்போது கப் இல்லை மக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதில் வந்து ஹாஃப் குவான்டிட்டி வந்து வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபைனல் ரின்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லா சாஃப்ட் ஹேர் கிடைக்கும். அண்ட் இது வந்து டாண்ட்ரஃபை வந்து க்யூர் பண்ணுறதுலையும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வந்து இதை மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் வேணும் அப்படின்னா வந்து நான் ரோஸ் வாட்டரை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணணுன்னு தோணுதோ பிடிக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நீங்களும் என்னோடய வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Bye guys, see you all in my next video. Bye.